தனுசு ராசியின் பிறப்பு முதல் இறப்பு வரை. தனுசு ராசியின் மறைக்கப்பட்ட மறுபக்கம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் பிறப்பின் பின்னால் ஒளிந்திருக்கும் தெய்வீக ரகசியங்களை தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி என்பது வெறும் ராசி அல்ல, அது அறிவு, ஆன்மீகம், உயர்ந்த லட்சியத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பிறரை காட்டிலும் வித்தியாசமான மனப்பான்மையுடன் இருப்பீங்க. உண்மையை தேடும் குணம், அநீதியை சகித்து கொள்ளாத மனம், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆகிய சிந்தனைகள் உங்களுக்கு சிறுவயதிலிருந்தே அதிகமாக இருக்கும். தனுசு ராசியின் அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, பாதியளவு மனிதன், பாதியளவு குதிரை, கையில் வில்லை ஏந்தி இருப்பதாகும். அம்பு என்பது எப்பொழுதும் இலக்கை நோக்கி பாயக்கூடியது. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தங்களின் முற்பிறவி தொடர்பால் ஏதேனும் ஒரு உயரிய ஆன்மீகம் அல்லது தர்ம காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில் அவதரித்திருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆறாம் அறிவு மற்றும் உள்ளுணர்வு மிக கூர்மையாக இருக்கும். பாம்பாட்டி எப்படி தன் பாம்பை ஆட்டி வைப்பானோ அதுபோல எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நாணத்தை பெறுவதே உங்களின் பிறவி பயன். இந்த தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் தங்களை சுற்றி இருப்பவர்களின் பொய் மற்றும் சூழ்ச்சிகளை எளிதாக உணர்ந்து கொள்வீங்க. தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் வீடாகும். 9வது வீடு என்பது பாக்கியஸ்தானம், தர்மம் மற்றும் குருவின் அருளை கொண்ட வீடாகும். முற்பிறவியில் செய்த நற்பலன்களின் பலனாகவே தனுசு ராசியில் பிறக்கும் பிறவி கிடைத்திருக்கிறது. எப்போதும் தர்மத்தின் பக்கம் நின்று பிறருக்கு வழிகாட்டும் குருவாக, நல்ல நண்பர்களாக திகழ்வது உங்களின் பிறவி ரகசியமாகும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் போராட்டங்களும் கஷ்டங்களும் உங்களை வீழ்த்துவதற்காக அல்ல, உங்களிடம் இருக்கும் நாணத்தை வெளிக்கொண்டு வருவதற்காகவே. நீங்கள் ஆரம்பம் முதல் பல சோதனைகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் கடந்து வெற்றிகளை பெறுவீங்க. சிறு வயதில் தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட மாறுபட்ட எண்ணங்களை கொண்டிருப்பீங்க. பிறர் செல்லும் பாதையை விட தாங்களாகவே புதிய பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. பல நேரங்களில் நீங்கள் தலைமையை உணர்வீங்க. மற்றவர்களை தங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தமும் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். சில சமயங்களில் தாங்கள் செய்த நன்மைக்கு எதிராக பகையும் பாவத்தையும் அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் இதன் பின்னர் நீங்கள் வலிமையான மனிதராக மாறுகின்றீர்கள். நீங்கள் கடினமான உழைப்பாளிகள். சிலர் தங்களை விட குறைவாக உழைத்தும் உயர்ந்த நிலையை அடைவதை பார்த்து மனதில் ஏமாற்றம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு போராட வேண்டும் என்ற கேள்வியும் உங்கள் மனதிற்குள் அடிக்கடி எழும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொறுமையை இழக்காமல் இருந்தால் உழைப்பால் உயர முடியும். ஒரு மரம் உயரமாக வளர வேண்டும் என்றால் அதன் வேர் ஆழமாக ஊன்ற வேண்டும். வேர் ஆழமாக இல்லாமல் இருந்தால் உயரே வளர்ந்த மரம் சிறிய காற்றுக்கே சாய்ந்துவிடும். அதுபோலதான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இறைவன் இது போன்ற மன உறுதியை உருவாக்குவதாக கூறுகிறார்கள். எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் மன உறுதி உங்களிடம் இருக்குங்க. தோல்வி காரணமாக சில நாட்கள் விழுந்து கிடப்பீங்க. ஒரு கட்டத்தில் மனதை தேற்றிக்கொண்டு புதிய முயற்சியை தொடங்கி விடுவீங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் தோல்வியை பாடமாக ஏற்றுக்கொண்டு மேலும் முயற்சி செய்து வெற்றியை பெறுவீங்க. பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி, இறை நம்பிக்கை ஆகியவற்றை கெட்டியாக பிடித்துக்கொண்டு முன்னேறி சென்று விடுவீர்கள். அனுபவங்களில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதை தங்கள் வாழ்க்கையின் படிக்கற்களாக மாற்றுவீங்க. நீங்கள் இந்த ராசியில் பிறப்பதற்கு பூர்வ புண்ணியத்தின் பயனால் இந்த குரு ராசியில் பிறந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் அதிகம் இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு சொந்த பந்தம் என்னாலே ஆகாதுங்க. ஆனால் நல்லது கெட்டதுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் உறவாடுவீர்கள். ஒட்டு புல் போல சொந்தங்கள் இருப்பதை விரும்ப மாட்டீங்க. சொந்தக்காரர்களின் வீட்டு விசேஷங்களுக்கு போவது கிடையாது. பொதுவாக நீங்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க. துணிமணி, நகை நட்டு, ஊர் சுற்றுதல் போன்றவற்றை விரும்ப மாட்டீங்க. நீங்கள் எதற்கும் அதிகமாக பணம் செலவழிப்பது கிடையாது. அதிக காலம் உழைக்கும் பொருளையே வாங்குவீங்க. நமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிய பின்பு மீதி பணத்தை மிச்சம் பிடித்து சேமித்து வைப்பீங்க. நிதி மேலாண்மை தெரிந்தவர்கள் நீங்கள். அரிதாக சில வேளைகளில் ஊதாரித்தனமாக சில செலவுகளை செய்துவிட்டு பின்பு அது குறித்து தன் மனதுக்குள் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவதில் விருப்பம் இருக்காது. ஆனால் பேச தெரிந்த குழந்தைகளை பிடிக்கும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொய்மையும் வாய்மை இடத்த என்ற வள்ளுவர் வாக்கில் நம்பிக்கை உள்ளவர். தன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கொள்வதற்கு சில பொய்களை சொல்வது உங்களின் வழக்கம். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற தருணத்தில் உங்களின் வாயிலிருந்து பொய்கள் வரும். ஆனால் அதற்கு உங்கள் மனம் அந்த பொய்க்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கும். நீங்கள் சொன்ன பொய்க்கு உங்கள் மனமே ஒரு நியாயத்தை கற்பிக்கும். எனவே ஏன் பொய் சொன்னீர்கள் என்று இவரை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. அதற்காக சரியான காரணம் இவர்களின் மனதுக்குள் இருக்கும். தனுசு ராசி ஆண்களாகிய நீங்கள் உணர்ச்சி வசப்படுவது கிடையாது. தங்கள் அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை உடையவர்கள். எனவே மற்றவர்கள் கருணையோடு பார்க்கும் அலட்சிய பார்வைக்கும் அலசி பார்க்கும் விஷயங்களை
நீங்கள் கருத்தியல் சார்ந்து ஆராய்ந்து விளக்குவீங்க. பெரிய அறிவாளி என்று உங்களை உலகம் புரிந்து வைத்திருக்கும் வேளையில் சில சமயம் நீங்கள் அசட்டு துணிச்சலுடன் செயல்பட்டு மண்ணை கவ்வுவீர்கள். கவிழ்ந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீரச் செயல்களை செய்யும் குணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உங்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும். இதனால் வாழ்க்கையில் உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் உங்களை ஊக்குவிக்கிறது. உங்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் எப்பொழுதும் நீங்கள் உற்சாகத்தோடு காணப்படுவீங்க. நீங்கள் எப்பொழுதும் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டீங்க. எல்லோரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவார்கள். ஏதாவது நிகழ்ச்சியின் போது நீங்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயலால் களைகட்டும். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவாருங்க. தனுசு ராசியில் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும் இதில் அடங்கியுள்ளன. இந்த தனுசு ராசி 12 ராசிகளில் உபய ராசி ஆகும். பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசியாகும். குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தொடர்ந்து போராடி வெற்றியும் பெறுவீங்க. தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரியதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கிவிடுவீங்க. சிறு வயதில் உங்களுக்கு எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வீங்க. எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பீங்க. கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டிருப்பீங்க. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாகவே இருப்பீங்க. நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்திருப்பார்கள். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள். நீங்கள் பேசினால் மற்றவர்களின் பார்வைக்கு நீங்கள் ஏதோ கட்டளையிடுவது போல தோன்றும். உங்களுக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பார்கள். குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழக்க நேரிடும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே பல சாதனையை செய்யக்கூடியவர்கள். தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக நீங்கள் இருப்பீங்க. சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீங்க. உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. உங்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பீங்க. கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் பழகுவீங்க. உங்களிடம் நயமாக பேசினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். உங்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவதுதான் நல்லது. சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பத்திலே பிறந்திருப்பீர்கள். உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வீங்க. பண நடமாட்டம் எப்பொழுதும் உங்களுக்கு தடையின்றி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்க திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். உங்களின் வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. எடுத்துக்கொண்ட செயலில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவீர்கள். பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள மாட்டீங்க. வெகு தூரம் நடப்பது கூட உங்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோருக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. அதிகபட்சம் 2 பிள்ளைகள் இருக்கலாம். எனினும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பலனையே பெறுவீங்க. உங்களிடத்தில் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக இருக்க மாட்டீர்கள். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த உங்களால் முடியும். உங்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவருக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாகவே நீங்கள் இருப்பீங்க. அதேபோல் வாயை வைத்து சும்மா இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வதுண்டு. சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களிடம் நிறைந்து இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். சயன மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய். மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் இருக்கும் தலங்களுக்கு சென்று வரும்போது
உங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும். திருப்புல்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் ஜடாயு எனும் கழுகுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரியை செய்த தலமாகும். மேலும் ராவணனை வதம் செய்ய வெற்றி கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும். ஜடாயுவுக்காக அந்த வெற்றி கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார். அந்த கோதண்ட ராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார், மன நிம்மதியை தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.